அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை புல்ஸ். இன்று ஜூன் 29ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் இன்றைக்கி செய்தியை சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ நியூஸ் சேனலுங்கும் போது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க செய்தி மட்டும்தான். ஸோ நம்ம வந்து எது நல்ல ஸ்டாக் இது கெட்ட ஸ்டாக்குங்கிறது நம்ம தான் தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஸ்டாக்கை பற்றி ஒரு நியூஸ் மட்டும்தான். ஸோ நேற்று நம்ம 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃபண்டமெண்டல் எப்படி செக் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணலாம், இல்லை அதோட டீப்பாகவும் செக் பண்ணலாம். நான் அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி கூடிய வரையில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு அந்த இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக்கோட பேசிக் தெரிஞ்சிடும், ஸ்டாக் எப்படி இருக்குன்னு. ஸோ அதேமாதிரி நம்ம சொல்கிற நியூஸில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை நியூஸ்லாம் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க கூட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் என்ன முடிவு இருக்குங்கிறத நீங்கள் எடுங்க. ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான், தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் செபி அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ நம்ம சேனல் முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள் மாதிரி தான். டெய்லி ஒரு வீடியோ எப்படியாவது போட்டுருவோம், நியூஸ் இருந்தால் மட்டும். ஸோ மோஸ்ட்லி நியூஸ் இருக்கும், மாத கடைசியில் மட்டும் தான் உங்கள் நியூஸ் இருக்காது, மற்றபடி நியூஸ் இருக்கும். ஸோ டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம், சில நேரம் பயனற்றதாகவும் இருக்கலாம். அது அந்த ஸ்டாக்கோட நியூஸை பொறுத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா டுன்கன் இன்ஜினியரிங் லிமிடெட். 556 ரூபா கரண்ட் பேஸு, 3 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் டீல் 0.5%க்கும் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 15 ஜூலை, எக்ஸ்டேட்டும் சேமாக தான் இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க நம்ம டுன்கன் இன்ஜினியரிங் லிமிடெட். ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் 1199 ரூபா கரண்ட் பேஸு, 10 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் டீல் ஒரு 3/4%க்கும் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச பிரைவேட் செக்டர் பேங்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஐசிஐசிஐ. கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் 952 கரண்ட் ப்ரைஸு, 11 ரூபா டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.25%க்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஈஸ்டர்ன் ஸ்பெஷாலிட்டி ஃபிலிம்ஸ் லிமிடெட் 177 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நான் இன்றைக்கி இப்போ டிவிடெண்ட் அறிவிப்போம், அதே மாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 75 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 0.5% வருது. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டிவிடெண்டாக கூட இருக்கலாம். அதேமாதிரி ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வெளியே வரும். ஸோ அது வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து எம்பிஎஸ் லிமிடெட் 1961 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 45 ரூபா டிவிடெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 2.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க, 16 ஜூலைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை ரிவைஸ் பண்ணிட்டாங்க, அதை மாற்றிட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா 1 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க ரெக்கார்ட் டேட்டு. ஸோ கிட்டத்தட்ட 15 நாள் தள்ளி போட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் கம்பெனி ரெக்கார்ட் டேட்டை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அது முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது நம்ம கடமை. ஸோ இப்போ 16 ஜூலைலேருந்து 1 ஆகஸ்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 ஆகஸ்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து லேர்னிங்கில் இருக்காங்க எம்பிஎஸ் லிமிடெட். இது மட்டும் தான் மாற்றுவாங்கன்னு இல்லை, இதுக்கப்புறமா கூட மாற்ற வாய்ப்பு இருக்குது. அந்த ரெக்கார்ட் டேட் நெருங்கிறதுக்குள்ளே அவங்க மாற்றுவாங்க, அது அவங்க விருப்பம். சில ஸ்டாக் 2-3 தடவை கூட மாற்றுவாங்க, அது சில நேரங்கள் நடக்கும். ஸோ நம்ம முடிகிற வரைக்கும் வாட்ச் பண்ணுறது நம்ம கடமை. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஆர்பி லிமிடெட் 12,899 ரூபா கரண்ட் பேஸு, ரொம்ப ஹைவேலியான ஒரு ஸ்டாக்கு. போனஸ் இன்றைக்கி அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம அப்டேட் பண்ண மாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 3:1 போனஸ் தராங்க, அதாவது 3:1. ஸோ நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா நம்மளுக்கு 3 ஷேர் போனஸாக தருவாங்க. ஸோ ஒரு ஷேர் 4 ஷேராக மாறிடும். போனஸ்க்கு அப்புறம் 3 ஷேர் போனஸ் கிடைக்கும், டோட்டல் 4 மாறிடும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 4 வகுத்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி க்ளோசிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குமோ அந்த ப்ரைஸை தான் நம்ம 4 வகுக்க வேண்டியிருக்கும். அதுதான் அட்ஜஸ்டட் ப்ரைஸு. ஸோ எக்ஸ்டேட் அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கம்மியான ரேட்டில் ஓப்பன் ஆகும். செக்டர் பார்த்திங்கன்னா ரப்பர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஜிஆர்பி லிமிடெட். முண்டுநூறு லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10. முடுநூறு லிமிடெட் 10 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ஒரு பெனி ஸ்டாக்னு நினைக்கிறேன். 1,96,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு, கொடுத்தது நம்ம பிஎஸ்என்எல். அடுத்து குல்சன் பாலியால்ஸ் லிமிடெட் 199 ரூபா கரண்ட் பேஸு, 18,85,00,000க்கான ஆர்டர் கொடுத்தது பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், அதாவது நம்ம ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தான் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக கொடுத்துருக்காங்க நம்ம குல்சன் பாலியால்ஸு. சூரிய ரோஷினி லிமிடெட் 625 ரூபா கரண்ட் பேஸு, 53 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது ஒடிசா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு, இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போது நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 972 கரண்ட் பேஸு, 1.3 மில்லியன் US$க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர். கிளைண்ட் யாருங்கிறத மென்ஷன் பண்ணல கம்பெனி. அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய ரோஷினின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் இது சூரிய ரோஷினி கிடையாது, இது ஜிஇ பவர். இது வந்து ஆக்சுவலி ஜிஇ பவர் லிமிடெடு. நான் அது வந்து சூரிய ரோஷினின்னு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜிஇ பவர் லிமிடெட்.
இவங்களுக்கு வந்து 2 ஆர்டராக கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா NTPCலேருந்தும், இன்னொன்று மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் டிரான்ஸ்மிஷன்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு ஆர்டரோட மதிப்பு 6,07,00,000, இன்னொரு ஆர்டர் மதிப்பு 5,99,00,000. சாரி 6,07,000, இன்னொன்று வந்து 5,99,00,000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு GE பவர் லிமிட்டெடுக்கு. ஸோ மேலே மென்ஷன் பண்ணிக்கிறது தவறானது, அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருங்க. ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.